என் மனதை உலுக்கிய 4-5 போதிமர சிந்தனைகளை உங்கள் முன்னால் அப்படி வீசுகிறேன். பாருங்க, அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. ஆடி போனங்க அது படிச்சுட்டு. நான் இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது. எங்கேயோ எனக்கு மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி, இறகை விட்டு செல்லும் மயில். பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். சொற்கள் தான். நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். பளிச்சு பளிச்சுன்னு எழுதுறாங்க பாருங்களேன், குட்டி குட்டியா எழுதுறாங்க. ஒரு நாவல் எழுதலாம், சின்ன சின்னதா எழுதி வீசி விட்டு போகிறார்கள். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். வீட்டில் போய் யோசிச்சா பதறிடுவீங்க. சரிந்த மேம்பாலம், இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். எனக்கு சூப்பரா பிடிச்சது ஒண்ணு, நான் அது விருதுநகர்ல சொன்னேன். ஐஏஎஸ் ஆபீசருக்கு முன்னாலேயே, கலெக்டருக்கு முன்னாலேயே சொன்னேன். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், துடுப்பு சின்னதுதான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான். அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். சொற்கள் அப்படித்தான். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை, குயில் முட்டை. எனக்கு ரொம்ப நான் ரசிச்ச ஒரு கவிதையை சொல்றேன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியல, நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க உள்ள போகணும் கீழே. அப்பதான் அந்த சிந்தனை கூடாக நீங்க போக முடியும். இந்த வெளியில இருக்கிற லௌகீக விஷயங்கள்லாம் கொஞ்சம் உதிர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் என் கூட இருங்க. பாருங்க, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்ன ரசனைங்க அது. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள். குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறது. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. அடே சபாஷ்டா. விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையருவி. மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை. ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல். உடைந்த பானை, மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர். நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் தான். இந்த சொற்களை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உடன் பதியக்கூடியவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு புரிந்து போகிறது. காலையில் செய்தித்தாளில் படித்தேன், நம்மில் இன்றைக்கு 97 விழுக்காடு வழக்குகள் வாய் தகராறில் வந்தவைதான்.
யாரிடத்தில் சிந்தனையும் சொல்லும் மிகச் சரியாக சேர்கிறதோ அவர்கள் போதி மரத்தில் உட்கார்ந்திருக்கின்ற புத்தனை விட குறைவானவர்கள் இல்லை. யோசித்து பார்த்தால் எந்த வினாடி நம்மை நாம் இல்லாமல் ஆக்குகிறதோ அந்த வினாடியை எவன் ஒருவன் பிடித்துக் கொள்கிறானோ அவன் வீரன், அவன் சிந்தனையாளன். இந்த சிந்தனை வர வேண்டுமா? வாசிப்பு பழக்கத்தை கைக்கொள்ளுங்கள். The slip between the cup and the lip. அப்படி தவறிடும். அதுக்கு தான் கீழே சாசர் வைக்கிறது. குடிச்சா விழுந்தா பிடிச்சிக்கிறது. நம்ம அதிலேயே ஊற்றி குடிப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுதல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 12 இன்ச் இருக்குல்ல, நாக்குக்கும் மூளைக்கும் அதை சரியா கடக்கணும்னா வாசிப்பு பழக்கத்தை கைக்கொள்ளுங்க. அமைதியாக வாசிக்கின்ற பொழுது நம்மில் காணாமல் போன பல சிந்தனைகள் நமக்கு வந்து விழுகின்றன. நான் ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பேச்சு இருக்குல்லப்பா, எல்லா தலைவர்களும் நல்ல பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் பேச்சாளர்களிடத்தில் தலைமை குணம் உண்டு. தலைமை குணம் உள்ளவர்களால் தான் பேச முடியும். அந்த தலைமை குணம் என்கின்ற ஒரு விஷயத்திற்காக மிக ஆழங்கால் பட்ட ஒரு சிந்தனையை நான் சொல்லுகிறேன். கிமு 75ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன், மன்னனில் அவன் தளபதி, நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தான். பேச்சு பயிற்சிக்காக கடல் கடந்து போனான். போகின்ற பொழுது கடற்கொள்ளையர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அவன் பெயர் சீசர். பிடித்துக் கொள்கிறார். சீசரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட சீசருக்கு 20 டாலண்டுகள் என்று அவனுக்கு குறிக்கிறாங்க பிணை தொகை. சிரிச்சுக்கிட்டே சீசர் சொன்னானா, எவ்வளவு திமிர் பிடிச்சான் பாருங்க. டேய், ஒரு நாட்டினுடைய தளபதிடா நான், 20 டாலண்ட்ற மினிமம் 50 சொல்லுடா. 50 டாலண்ட் கொண்டு வா, அப்பதான் விடுவேன்னா. கூட வந்த வேலைக்காரங்க எல்லாம் திரும்பி போனாங்க நாட்டுக்கு 50 டாலண்டுகளை கொண்டு வரத்துக்கு. கொண்டு வந்தாங்க. 38 நாள் ஆச்சு கொண்டு வரத்துக்கு. வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், உங்களிடத்தில் உள்ளே சீசர் இருக்கிறானா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், 38 நாட்களும் கடற்கொள்ளையர்களிடத்தில் அவன் ஒரு அடிமையாகவே இல்லை, அதிகாரியாக இருந்தான். என்ன டேலண்ட்டுங்க அவன்கிட்ட அப்போ? யார் இந்த சீசர்? சீசர் சொல்றான், என்னை விட்டீங்கன்னா 50 ரூபாய்க்கு நான் திரும்பி வருவேன், உங்க எல்லாரையும் சிலுவையில் ஏற்றுவேன்னா. போடா போடா போடான்ட்டு அமுச்சு விட்டாங்க. நேரா மோர்டன்கிற நகரத்துக்கு வரான். மன்னனோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறான். கப்பல்களை பெறுகிறான். கடலில் பயணம் செய்கிறான். கடற்கொள்ளையர்களை சிறைப்பிடிக்கிறான். 38 கடற்கொள்ளையர்களை அவன் சிலுவையில் அறைந்தான் என்று வரலாறு சொல்கிறது. யாருங்க இவன்? கிமு 75வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இளைஞன். எனக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறானே, நான் எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகிறானே. எனக்குள் இருக்கக்கூடிய தலைமை குணம் என்பது என்ன, சூழல்களால் அது பாதிக்கப்படாது என்பதனை சொல்லிவிட்டு போகிறானே. என்னுடைய வைராக்கியத்தை எனக்கு சொல்லிவிட்டு போகிறானே. என் வைராக்கியத்தை, என்னுடைய பேரன்பை, என் பெருங்கருணையை சரியான வகையில் நிறுத்தி இருக்கக்கூடிய சிந்தனை கொண்ட ஒரு சொல் உங்களுக்கு கிடைத்து விடுகிறதா? அந்த புத்தகம் போதி மரம். உங்களுக்கு ஒரு குறிப்பு தருகிறேன் பெருமக்களே. 800 பக்கம் படிங்க. 800 பக்கம் படிங்க. 782வது பக்கத்தில் 3வது பத்தியில் ஒரு வரி கிடைக்கும். அது உங்க வாழ்க்கையை மாற்றலாம். அதற்காகத்தான் அந்த 800 பக்கங்களையும் வாசிப்பது. அந்த ஒற்றை வரி சீக்கிரமாக கிடைக்காது. 782 அடியை கடந்தாதான் அந்த ஒற்றை வரிக்காக நீங்கள் தவம் இருப்பதற்கான சான்றது. நான் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறேன். லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி. லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜினா என்ன? என் கிளாஸ்ல
5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் நான். இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. என் கிளாஸில் சயின்ஸ் டீச்சர் வரல. அன்னைக்கு டெஸ்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், காலையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். மத்தியானம் 2 மணி கிளாஸ். காலையிலேருந்து படிச்சுட்டே இருக்கிறேன்னா, சாப்பாட்டுக்கு அப்புறமாவும் சாப்பாடுற நேரத்துலையும் டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிட்டோம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த மிஸ் அடிப்பாங்க. படித்து முடித்து கிளாஸில் வந்து டெஸ்ட்டுக்கு உட்காரும்போது சயின்ஸ் டீச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கும் மறக்காதுங்க. எனக்கு 10 வயசு. எனக்கு அப்போ என் சயின்ஸ் டீச்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு டெஸ்ட் இல்லை. நான் சொல்லக்கூடாத ஒரு சொல்லிட்டேன். இப்போ டீச்சர் ஆகும்போது யோசிக்கிறேன் அந்த சொல் ஏன் சொன்னேன்னு. என்ன சொன்னேன் தெரியுமா? ச்சே, படித்ததெல்லாம் வேஸ்ட்டு. அந்த வார்த்தையா அந்த டீச்சருக்கு அதில் விழணும். எல்லாரையும் பிடிக்கு விட்டுட்டு என்னை மட்டும் உட்கார வச்சு டெஸ்ட் எழுத வச்சுதுங்க அந்த அம்மா. என்ன தெரியுமா சொல்லுச்சு? உன்னை எதுக்கு டெஸ்ட் எழுத வைக்கிறேன் தெரியுமா? படித்தது ஒரு காலமும் வேஸ்ட்டாக போகாதுன்னு நீ புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நினச்சி பாருங்க. போதி மரம். இப்போ குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. மிக குறிப்பான சொல் இது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்னங்க? சில பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள், மனைவிமார்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு சீக்கிரமாக சொல்லை சாபமாக அப்படி கொட்டிடுறீங்க. உள்ள ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் சொல்லுக்கு அதிர்வுகள் உண்டு. அது வேலையை பார்க்கும். கவனம் கவனம். வாய் திறந்து சொல்லக்கூடிய சொற்கள், மோசமான சொற்கள், நல்ல சொற்கள் வாழ்க்கையில் நமக்கு வெவ்வேறு விதத்தில் வந்து முன்னால் நிற்கும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் சொல்லவா நான்? தமிழ் படித்தவள் நான், அறம் பேசுகின்றவள் நான். கைத்தட்டலுக்காகவோ கிண்டலுக்காகவோ என் திறமையை காட்டுவதற்காகவோ நான் பேசுவதே கிடையாது. நான் இறைவன் மீது சாட்சியாக சொல்லுகிறேன், எனக்கு முன்னால் கேட்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றக்கூடிய வெளிச்சமான சொற்களை பிரார்த்தித்தபடிதான் பேசுகிறேன். அந்த பிரார்த்தனையின் விளைச்சலாக சொல்லுகிறேன். இந்த உலகத்திற்கான ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா? உன் உயிருக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ கற்ற வித்தை மறந்து போகும் என்று சொல்லுவதுதான். அதை விட ஒரு சாபம் இருக்காங்க? கற்றது மறந்து போகும் என்பது போல் ஒரு சாபம் உண்டா? என்னுடைய ஆகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? நான் சின்ன வயசுல படிச்சது கூட இப்ப ஞாபகம் இருக்கிறது தான். தேவையானகின்ற பொழுது அது வருவதுதான். கற்றல் பெரிய விஷயம் இல்லை, கற்றல் தங்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குழந்தைய நல்லா வளர்த்துருக்கிறீங்க அம்மா. அந்த குழந்தை முடிச்சுது அந்த குரலை. தங்கி இருப்பது, தங்கி இருக்கின்ற சொல்லுக்காக நான் சொல்லுகிறேன், எந்த விஷயம் நமக்குள் தங்குகிறதோ அது நமக்கு போதி மரமாகிறது. சாதாரண சொல் இல்லை இது. நான் பேசிக்கொண்டிருக்கின்ற சொல்லுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆழமான உழைப்பும் வெளிச்சமும் இருக்கிறது. அதை வைத்து நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேச அழைத்திருந்தார்கள். ரொம்ப ஆழமான அந்த தேடலில் வந்து விழுந்த ஒரு போதிமர சிந்தனையை சொல்றேன். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? நம்ம தமிழ் இனத்துக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? பகுத்து அறிதல் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை பகுத்து தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. பாருங்க, என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாவனுடைய குழந்தை மஞ்சள் நீராட்டு விழா. நான் சாதாரணமாக அந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் போகிறதில்ல. ரொம்ப கெஞ்சி கேட்டா அந்த பிள்ளை, எனக்கு சமையல் செய்கிற பொண்ணு. அவள் வீட்டுக்கு போனேன். அவள் வீட்டில் ஒரு 4 பேர் நிற்கிற அளவு தான் இடம் இருக்குது. பந்தல் போட்டிருந்தாங்க, வெளியில் உட்காந்துருந்தேன். நிறைய பேர் வந்து தெருவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அக்கா வாங்கலே அப்படின்னா சரின்னு உள்ளே போனேன். உட்காருக்கா அப்படின்ட்டு அந்த வயசுக்கு அந்த பொண்ணு உட்காந்துருந்ததில்ல, அதை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டு அந்த சேரில் என்ன உட்கார வச்சிருச்சு. தட்டு கையில் கொடுத்துச்சு.
கொஞ்சம் சாப்பிடுக்கா அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்துட்டு சண்டை அவங்க அக்காவோட நடந்ததுங்க. என் மனதிலே விழுந்த ஆகப்பெரிய போதிமர சிந்தனை இது. உங்கள் மனதில் விழுகிறதான்னு பாருங்க. சண்டை. அவ என்ன பண்ணியிருக்கா, எல்லாரும் போயிட்டாங்கன்றதுனால இந்த பிரியாணி என்னென்ன செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. அக்கா கறி, ரஸியாவுடைய அக்கா கறி பிடிச்சிட்டா, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டா. என்னக்கா சாப்பாடு, அக்கா வந்திருக்கு சாப்பாடு எல்லாம் கட்டிட்டேனே, பேக் பண்ணிட்டேனே எல்லாம். அவள ஒரே கேள்வி தாங்க கேட்டா. ஏங்க தலையில ஓங்கி அடிச்சு அறியாமையை அகற்றிய பாரதி சொல்வால, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தித்தரிகிட தித்தரிகிட தித்தோம். இந்த சிந்தனை விழுந்த இடங்க. அவ கேட்குறாங்க அவன் அக்கா கிட்ட, எங்கக்கா போற சாப்பாடு எடுத்துட்டு? அவ சொன்ன அக்கா கறி சொல்றா வீட்டுக்கு. ரஸியா ஒரே கேள்வி கேட்டாங்க, அப்போ இது என்னதுக்கான்னு கேட்டா. உந்துதான் வீடுனா இது என்னது? டீச்சர்னா எல்லாருக்கும் டீச்சர் தானே, அம்மானா எல்லாருக்கும் அம்மா தானே, அம்மானா அம்மா தானேங்க. இந்த மனநிலையை சிதைக்கக்கூடிய எதையும் எதிர்த்து தள்ளுங்கள். நான் ஒரு குறள் படிக்கிறேன், எனக்கு வேறு விதமான சிந்தனை அந்த குறள் தருகிறது. இதோ நான் அதை இங்கே விதைக்கிறேன், சிவகங்கையில் விதைக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் என்ன அர்த்தம் அதை கேட்காத. என்ன அர்த்தம் சும்மா சொல்லுங்க, தெரியும் தானே. எந்த வார்த்தைய யார் யார் சொன்னா, யார் யார் வாயில வந்தாலும், யார் யார் கேட்டாலும் அதை தீர விசாரிக்கிறது மெய் இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம? இப்போ சொல் புரியுதுங்க, பொருள் புரியுதா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? புரிந்தவர் கை தட்டுகிறார், மற்றவர்கள் பார்க்க என்னமோ சொன்னாலே சீக்கிரம் சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன முட்டாள்பீங்க, சொன்னா சொல்லிட்டு போ, சொல்லி கொடு, கத்துக்கிறேன். கத்துக்காம முட்டாளா இருக்கிறத விட முட்டாள்னு பேர் வாங்கிட்டு கத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. போதிமர சிந்தனை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சூப்பர். எனக்கு எப்படி புரிஞ்சுதுங்கிறத நான் சொல்றேன். யார் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சொல்லப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய தன்மையை உற்று கவனியுங்கள். யார் சொன்னான்னு பார்க்காதீங்க. ஒருத்தன் குடிகாரன் கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருந்தான் காலை 5 மணிக்கு டாஸ்மாக் கடை வாசல்ல. அங்கே ஒரு பையன் 9 மணிக்கு போய் நின்னான் கியூவில் சாராயம் வாங்கிறதுக்கு. சாக்கடையில் விழுந்த ஆள் சொன்னா, குடிக்காதடா. பையன் சொன்னா, நீ ஏன் சாக்கடையில் கிடக்கிற, இதை சொல்றதுக்கு உனக்கு என்னடா இருக்கு யோகியதைன்னா. விழுந்தவன் சொன்னா, என்னை விட யோகியதமான ஆள் வேற யாரா இருக்கா இதை சொல்றதுக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வேற டைமென்ஷன் தரம் பாருங்க. பீர்பல் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு அறையில், க்ளோஸ்டு ரூம். அக்பர் உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அக்பர் சொன்னார், நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேனா என்று பார். உன்னை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நீ மாட்டேன் என்றாய். உன் குருநாதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாய். நான் குருநாதரை அழைக்க சொன்னேன், நீ அவரிடம் வா என்றாய். நான் ஒருவரை அழைத்து கற்றுக்கொண்டேன், சரியாக இருக்கிறதா பார்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சார். சரியா பண்ணல. இப்படி பண்ணா பைத்தியம் ஆயிடுவார். கோவம் வந்துருச்சு பீர்பலுக்கு. என்ன அடங்கா பிடாரியா இருக்கிறான் இந்த மன்னன் அப்படின்னா. வெளியில் இருக்கிற மெய்க்காவலன் உள்ள ஓடி வந்துட்டான். ஆலம்பனா பீர்பல் சொன்னா, கூப்பிட்டது நான். தப்பா தியானம் செய்கிற அக்பரை கைது செய்யணும். அப்படி பார்த்தான் மெய்க்காவலாளி.
அக்பருக்கு கோபம், என்னையா கைது செய்ய சொன்னாய், இந்த பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனடியாக மெய்க்காவலாளி பீர்பலை கைது செய்தான். மெய்க்காவலாளிக்கு இந்த குறள் புரிந்திருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவன் சொன்னாங்கிறதுனாலலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க சொன்னாங்கன்றதுனாலலாம். யார் சொல்லணுமோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அதை சொல்லுவதற்கான வாய் எது, சொல்லப்பட்ட பொருள் எது, ரெண்டுத்துக்குமே. இதுக்கு பேர் தாங்க பொதுமறை. 2500 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பாட்டு எழுதி. இன்னைக்கும் விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க நமக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு குரான், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு பகவத்கீதை போன்ற மற்ற நூல்கள், தமிழர்களுக்கு திருக்குறள் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், வானத்திலிருந்து வந்த நூல்ன்றான் பாரதி. வானத்திலிருந்து இறங்கிறது வேதங்கள் தான். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில விஷயங்கள் புரிகிறது. நான் சொன்னேன்ல, ஃபார்முலா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி, படித்தது ஒரு நாள வீணா போவாதுன்னு எங்கள் டீச்சர் சொன்னது. இதை எப்படி ஒரு ஃபார்முலாவா உங்களுக்கு தரேன்றதை பாருங்க. சிங்கம் 100 கிலோமீட்டர் ஓடுது. 100 கிலோமீட்டர் ஓடுற சிங்கம் 10 கிலோமீட்டர் ஓடி ஒரு மானை அடிச்சிருச்சு. சரியா? அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 100 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் 10 கிலோமீட்டர்ல தான் அதுக்கு ஒரு உணவு கிடைச்சது. இப்போ லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி எங்க நிக்குது பாருங்க. இயற்கையில் 100 கிலோமீட்டர் ஓடி 90 கிலோமீட்டர் அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகி 10 கிலோமீட்டருக்கு மட்டுமே அதற்கு ஓடி அதற்கு உணவு கிடைத்தால் மட்டுமே தான் இந்த உலகத்திற்கான செயின் இருக்கும். அது ஓடன உடனேயே அதுக்கு எற கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கைக்கான சுழற்சி தடைபடும். எவ்வளவுதான் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த வேலையில் வீணாகுகின்றது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய எனர்ஜி இந்த உலகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பதற்கான இயற்கை தந்த திட்டம் என்பதனை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று இந்த ஃபார்முலா நமக்கு சொல்கிறது. வாழ்க்கையே போதுமானது. அந்த போதுமானதுமான அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்? நான் சொன்னேன் இல்லையா, நான் சில தேடல்களில் ஈடுபட்டேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களிடத்தில் நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாதபடிக்கு ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். அடாலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்களாமா இங்க யாருக்காவது? இந்த 16, 17, 20, 22, 25 அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்குமான எனக்கும் இருக்கிறான் அடாலசன்ட் ஏஜ்ல ஒரு பையன். உங்களுக்கான செய்தி, நான் வாசித்து அறிகின்ற பொழுது சில விஷயங்கள் வந்து சேர்கின்றன. அந்த விஷயங்கள் எனக்குள் சில கிளைகளை பரப்புகின்றன. இது அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்குமே என்று தோன்றுகின்ற பொழுது நான் அதை சொல்லுகிறேன். ரூமியின் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வீட்டில் போய் அதை உங்கள் டைரிகளில் மறக்காமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. நான் வாழ்க்கையில் தோற்கடிக்கப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் தான் என்கின்றான் ரூமி. ஆனால் அந்த காரணத்தின் மீது மட்டும் எனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. எப்பொழுதும் நான் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அடுத்தவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜென்ரலாவே நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கும் சொல்றேன். என்கிட்ட ஒரு பர்ஸ் இருந்துச்சுங்க, பர்ஸ் காணோம். நீங்க எனக்கு ஃப்ரெண்டு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, பா காணோம்பா பர்ஸு, என்ன என்கிட்ட கேட்பீங்க? ரொம்ப அன்பானவங்க நீங்க என் மேல, என்ன கேட்பீங்க? எங்க? பஸ்ல. பஸ் போயிடுச்சு. பஸ்ல தேடினியா? தேடின. பஸ்ல இல்லாம வேற எங்கேயாவது வச்சுட்டியோ? இல்லை, பஸ்ல தான் வச்சு. அப்புறமா என்ன கேட்பீங்க? ரொம்ப அக்கறை என் மேல, என்ன கேட்பீங்க? உள்ள உள்ள
30 ரூபா. என்ன சொல்வீங்க? போனால் பர்ஸு 30,000 ரூபா. எங்கே மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? உள்ளே என்ன இருக்குன்றதே பார்க்குறது. அம்மா அப்பாவே போதுங்க, அம்மா அப்பாவிலே என்ன கிடைக்குதுன்னு ஏனங்க பார்க்குறீங்க? பிள்ளைகளே போதுங்க, பிள்ளைகளால் என்ன கிடைக்குது? இது இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? கணவன் இல்லாமல் மனைவிமார்களும், மனைவி இல்லாமல் கணவன்மார்களும், தாய் இல்லாமலும் தந்தை இல்லாமலும், தங்கை அக்கா இல்லாமலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இருப்பதை கொண்டாடுவோமே. இருப்பவர்களே பெருமதியானவர்கள் என்கின்ற சிந்தனை இன்றைக்கு பர்வீன் சுல்தானா தருகின்ற போதி மர சிந்தனை. இருப்பதை கொண்டாடுங்கள், இல்லாதவற்றை தேடிப்போ. எது உன் கையில் இருக்கிறதோ அதை கொண்டாடு. உன் உழைப்பை, உன் உருவத்தை, உன்னுடைய இளமையை, உன் கல்வியை, உன் ஆரோக்கியத்தை, உன்னுடைய சிந்தனையை, உனக்கான சூழலை, மற்றவர்களை எல்லாவற்றையும் சம்பாதித்த அந்த விஷயங்களை என் மனநிலையில் சரியாக இருக்கின்ற பொழுது நான் சரி செய்து கொள்கிறேன். ஃப்ளாஷாக ஒரு வார்த்தை வருது, சொல்லவா? ஓடுற ட்ரெயினில் ஓடாதீங்க, நின்னாதான் இறங்க முடியும். கொஞ்சம் நிதானம், டார்கெட்டடாக இருங்க, டார்கெட்டுக்கு தயார் நிலையில் இருங்க. டார்கெட் வரும், அந்த டார்கெட்டுக்கு தயார் நிலையில் இருக்கணுமே தவிர டார்கெட்டை நோக்கி ஓடுற ட்ரெயின்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலம் என்கின்ற ஒன்று உண்டு. இறக்கின்ற தருவாயில் என் தகப்பன் சொன்னது, காலத்திற்கு பயந்து கொள். காலத்தின் இயல்பை யாராலும் மாற்ற முடியாது. காலமே இரவு, காலமே பகல். 7 மணிக்கு சொல்றாரு, 10 மணிக்கு அப்பா உயிரோட இல்லை. கடைசி நிமிடங்களை முழுமையாக அனுபவித்து இறந்தவர் என்னுடைய அப்பா, 82 வயசுல. அவருக்கு தெரியுது கழுத்துல காற்று அடைப்பட்டு இருக்குன்னு. தெரிந்து என் கையை பிடித்து கொண்டு சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு சொல்லை சொல்கிறேன், முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். காலத்தை வெல்ல முடியாது. ஏதேனும் சம்பவம் நடந்து முடிந்திருந்தால் காலம் கழிய ஏற்றுக்கொள்ளுங்கள். காலத்தை யாராலும் வெல்ல முடியாது என்றார் அப்பா. தன்னிறப்பை சொன்னாரா என்னன்னு தெரியாது. ஞானிகள் அப்படித்தான் பேசிவிட்டு போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், சமீபத்தில் இந்த இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் காலம் நமக்கு சில வாய்ப்புகளை தரும். இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்க, சக்தி வாய்ந்ததுங்க. நான் வந்தேங்க இந்த அறைக்கு, ஒரு 10 பேர் தாங்க இருந்தாங்க. இன்னைக்கு பார்க்குறேங்க நிறைஞ்சி நின்றுட்டு இருக்கிறீங்க. எங்க இருந்துங்க வந்தீங்க தெரியல. உங்களில் யாரோ என்னை தேடிக்கொண்டு இருந்திருக்கிறீர்கள். அதனால் பிரபஞ்சம் என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கிறது. இந்தா பேசுறாங்க, பார்த்துக்க. பிரபஞ்சம் சக்தி வாய்ந்தது. அதுலேயும் பல பேர் இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்கு அவங்கள பார்க்க. இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க, நேரில் வந்திருக்கேன்ல, கேட்கலாம்ல. வாழ்க்கை அற்புதமான வாய்ப்புகளை தருகிறது என்பதற்காக சொல்கிறேன். பிரபஞ்ச சக்தி அற்புதமானது. அந்த சக்தியை முழுமையாக புரிந்து கொள்வது போதிமர சிந்தனையில் ஒன்று. நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதற்கான முழு பலன் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிலே ஒரு சிறிய பிழை விட்டாலும் அந்த பிழைக்கானதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால் பிழை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கஷ்டம்தான். நான் ஒரு செய்தியை சொல்றேன். நாம் செய்யக்கூடிய சிறிய காரியம் வேறு வகையில் நம்மை வந்து சேரும் என்பதனை குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய தீமையோ நாம் செய்யக்கூடிய நன்மையோ நம்மை வந்து சேராமல் போவதில்லை என்பதனால் மிக மிக தெளிவாக நாம் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு வாசிப்பு என்கின்ற அந்த கருத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேராவது வாசித்து தூங்குவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில். எனக்கு இங்கே ஒரு நண்பன் இருக்கிறான், சிவகங்கை. அவன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இனிமேல் நாலேஜுக்கெல்லாம் பர்வீன் சுல்தானா படிக்கிறதுங்கிறது வேற, ஆனால் சொற்கள் நிறைய உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் 20 பக்கமாவது படித்துவிட்டு பிறகு மேடை ஏறுங்கள் பர்வீன், அது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக்கும் என்று ஒரு நண்பன் சொன்னான். பேராசிரியை நான் 25 ஆண்டு காலமாக பேராசிரியையாக இருக்கிறேன். டாக்டரேட் பட்டம் பெற்றவள் நான். 7 ஆய்வு நூல்களை எழுதியவள் நான். 31 நாடுகளுக்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவள் நான். மிக பல்லாயிரக்கணக்கான மேடைகளை சந்தித்தவள் நான். இருந்தாலும் வாசித்து விட்டு வரவில்லை என்றால் வார்த்தை தடுமாறும் என்று எனக்கு சொல்லப்படுகிறது என்றால் அதே வார்த்தையை உங்களுக்கு போதிமர சிந்தனையாக தருகிறேன். புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வாசித்து மகிழுங்கள். நண்பர்களே, நான் சிட்டுக்குருவியாகத்தான் என் வாழ்க்கை தொடங்கினேன்.
இவளாவது தங்கக்குருவி போல் இருக்கிறாள், நான் ஒரு சிட்டுக்குருவிதான். சிறகை விரிக்கின்ற பொழுது துன்பப்பட்டேன், ஆனால் முழுமையாக சிறகை விரித்த பொழுதுதான் அறிந்தேன் நான் சிட்டுக்குருவி அல்ல, நான் ராஜாளி என்று. வானத்தில் இப்பொழுது சிறகு விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன். உங்களில் எத்தனை பேரோ தன்னை சாதாரணமான சிட்டுக்குருவியாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கிடையாது. சிறகை விரி, எழு, பற.